கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிகமான நன்மைகளை தந்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் அதன் 22வது வசனம். நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாசிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே வேத வசனத்தை குறித்து தேவாவியானவர் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நாம் வாசிக்க முடிகிறது. அந்த வேத வசனம் எப்படி இருக்கிறது என்றும், அந்த வேத வசனத்தை நாம் எப்படி நம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்து கொள்ள வேண்டும் என்றும், அந்த வேத வசனம் எப்பொழுதெல்லாம் நமக்கு கை கொடுக்கும் என்றும் அந்த பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மிகவும் கருகலான வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே சொல்லுகிறார், நீ விழிக்கும்போது அது உன்னோடு சம்பாசிக்கும். இதை பார்க்கும்போது நாம் நினைக்கிறோம், நான் ஒரு படுக்கையிலிருந்து விழித்து கொள்ளுவது அப்படி என்று, அல்லது உறக்கத்திலிருந்து விழித்து கொள்ளுவது என்பது போல நாம் அதை எடுத்து கொள்ளுவோம். ஆனால் அப்படி அல்ல. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நமக்குள்ளே வேத வசனம் இருக்க வேண்டும். வேத வசனத்திற்கு நம்முடைய இருதயத்தை இடம் கொடுத்து வேத வசனத்தால் நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வேத வசனத்தின்படி ஒரு விழிப்புணர்வு உண்டாகும் பொழுதுதான் அந்த வேத வசனம் நம்மோடு கூட சம்பாசிக்க ஆரம்பிக்கும். எத்தனையோ அறிந்த சத்தியங்கள், எத்தனையோ நாம் கேட்ட வசனங்கள் அநேக நேரத்திலே நம்மோடு கூட பேசாமல் நாம் தவறான பாதை செல்லுவதற்கும், தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியங்களை செய்வதற்கும் நாம் போய்விடுகிறோம். நம்மோடு நாம் விழித்து கொண்டால்தான் அந்த வேத வசனம் இப்படி இருக்கிறது, வேத வசனம் இப்படி சொல்லுகிறது என்று நாம் விழித்து கொண்டால்தான் அந்த வேத வசனம் நம்மோடு கூட சம்பாசிக்கும். அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறபடினாலே அது நம்மோடு கூட பேசும். நமக்கு ஒரு விழிப்புணர்வு அல்லது நமக்கு ஒரு உணர்வு வரவில்லை என்றால், வேத வசனம் எவ்வளவு வல்லமையுடையதாக இருந்தாலும் அது செத்ததை போல நமக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கும். பேசாத மௌனமாக நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். அப்படியானால் இன்றைக்கு வேத வசனத்தினால் உண்டாகிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையையும் சுகத்தையும் பலத்தையும் தேவனுடைய பரிசுத்த வாழ்வையும் முடிவிலே பரலோக ராஜ்யத்தையும் அனுபவிக்க வேண்டுமென்றால் வேத வசனங்களை நாம் இருதயத்தில் பதித்து அதிலே அதன்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வு வரும்பொழுதுதான், விழித்து கொள்ளும் பொழுதுதான், ஐயோ இப்படி வசனம் சொல்லுகிறது, இதன்படி நான் நடக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அந்த உணர்வு வரும்பொழுதுதான் அந்த வேத வசனம் நம்மோடு கூட இடைபட ஆரம்பிக்கிறது, சம்பாசிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு தோழனைப் போல, ஒரு நண்பனைப் போல, ஒரு சிநேகிதனைப் போல நல்ல புத்திமதிகளை சொல்லி வேத வசனம் நம்மை செம்மையான பாதையில் நடப்பதற்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. வேத வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது நம்மோடு கூட அந்த வேத வசனம் ஒருவேளை நாம் தவறான காரியத்திலே செய்யும் போதும் போகும்போது கூட நமக்கு தெரியாமலேயே அதில் போய் சிக்கிவிடுவோம். ஆனால் நாம் உணர்வடையும் பொழுது, இந்த வேத வசனத்திற்கு செவி கொடுத்து அது இருதயத்தில் பதித்து உணர்வடையும் பொழுது, நாம் எந்த இடத்துல எப்படி சென்றாலும் அந்த வசனம் நம்மோடு சம்பாசிக்க ஆரம்பிக்கும், நம்மோடு பேச ஆரம்பிக்கும். அந்த வசனம் நம்மை தைரியப்படுத்தும், திடப்படுத்தும், உறுதிப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த அந்த வசனத்தை நமக்கு கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உணர்வு உண்டாக்கி நம்ம இருதயத்திலே பதித்து வைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். நாம் விழித்து கொள்ளும் பொழுதுதான் வசனம் நம்மோடு கூட சம்பாசிக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட வார்த்தையின் மூலமாய் பேச ஆரம்பிப்பார். நிறைய பேருக்கு ஆண்டவர் பேசலையே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் அல்லது பயங்கள் இருக்கும். பேசுகிறது பிடித்தான். இந்த வேத வசனத்தை நாம் உணர்வடையும் பொழுதுதான் வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட கர்த்தர் வார்த்தையாகிய கிறிஸ்து பேச ஆரம்பிப்பார். இன்றைக்கு இந்த தெளிவோடு வசனங்களை நம்முடைய வாழ்விலே இருதயத்திலே பதித்து வைத்து
அதற்கேற்ற ஒரு உணர்வு, ஒரு விழிப்புணர்வு உள்ளவர்களாய் நாம் மாறும் பொழுது அந்த வேத வசனமே நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டி நமக்கு வேண்டிய நன்மைகளை காண செய்து நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க அது நமக்கு உதவியாயிருக்கும். நாம் தனிமை என்று ஒருபோதும் எண்ணாதபடி இந்த வேத வசனமே நம்மோடு சம்பாதித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான வார்த்தைகளை நாம் தொடர்ந்து பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வேத வசனத்தினுடைய வெளிச்சத்திற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் படுக்கையிலிருந்து விழிப்பல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உணர்வு, வேத வசனத்தின்படி உணர்வு உண்டாகும் பொழுதுதான் அந்த வசனம் சம்பாசிக்க எங்களோடு பேச ஆரம்பிக்கும். ஆண்டவர் ஒரு நண்பனைப் போல, ஒரு சிநேகிதனைப் போல, ஒரு தகப்பனைப் போல, ஒரு ஆண்டவரே எங்கள் மேல் அதிக பாசத்தோடு அந்த வசனம் வார்த்தையாகிய கிறிஸ்து எங்களோடு கூட பேச ஆரம்பிப்பீரப்பா. தகப்பனே, இந்த அனுபவத்துக்குள் எங்களை கொண்டு வாரும். வசனத்தை நாங்கள் விட்டுவிட அல்ல, வசனத்தின்படி உணர்வுண்டாக எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி நீங்கள் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.